ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடே மணக்க பூண்டு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? சூடான சாதத்தில் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 நாள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம், ஒன்றுமே ஆகாதுங்க. இப்போது இதுக்கு அடுப்பை ஆன் பண்ணி கடாயை ஹீட் பண்ணி எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறமா வெந்தயம், சீரகம், வரமல்லி, வரமிளகா, சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நான் இதுக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துறேன். நீங்கள் வேணாலும் சின்ன வெங்காயம் சேர்த்துனாலும் சுவையோட அதிகமாக சுவையாக இருக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா சூடு ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி வெந்தயம், கடுகு, சீரகம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், வரமிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அதே எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்ச விழுதையும் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா புளிக்கரைசலை சேர்த்துட்டு நல்லா கொதி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா விட்டுருங்க. அதுக்கப்புறமா எடுத்து சூடான சாதத்தில் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.